सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளைய தினம். வருகிற ஆகஸ்ட் மாதம் வந்து தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக போட்டிருக்கோம். மாடல் கொஷின்ஸு ஃபுல்லாக நீங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் கொஷின் எழுதி பார்க்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்னு ஒரு 2 செட்டு நாங்கள் வெளியிடுறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் ஃபுல்லாக இப்போ இருந்தே நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். நாள் நெருங்கிட்டே வந்துருச்சு, ரொம்ப பக்கமாக வந்துருச்சு. நாங்கள் இதில் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி 2 வீடியோஸ் போடுறோம். ராசி பாஷாவில் ஃபஸ்ட்டு பேப்பரில் அது பார்ட் 1லேருந்து 1 to 5 ரோமன் வரைக்கும் வரும். அப்புறம் 6லேருந்து வந்து 13 ரோமன் வரைக்கும் பார்ட் 2ன்னு சொல்லி நாங்கள் போடுறோம். இந்த 2 வீடியோஸ் நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்களா தான் உங்களுக்கு வந்து அவன் வந்து 100க்கு 95 மார்க்ஸ் தான் கண்டிப்பாக எடுக்க முடியும். இந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சு ஆன்சர் எழுதாதான் நாங்கள் ஏற்கனவே ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். அங்கே போய் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்சியெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக அதில் எழுதலை, அது ஃபுல்லாக ஹெட்லைன்ஸ் மட்டும் நாங்கள் படிச்சிடறோம். நீங்கள் போய் அங்கே போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அங்கே மீனிங்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு எஸ்சியை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் ஹாலில் வந்து இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து மத்தியமா நீங்கள் எழுதுனவங்களுக்கு தெரியும். பிராதி மத்தியமா ராசி பாஷா இந்த 3 தேர்வுக்கு வந்து மாடல் கொஸ்டின்லேயே வந்து ஆன்சர் அதிலே நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். இது வந்து 3rd லெவல் போகிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் ஒன் டைம் நம்ம சொல்லிடுறேன். இப்போ 6th ரோமனில் கிண்கி பாஞ்சிக்கா வாக்கியமே பிரயோக இலக்கியே. அப்போ வந்து ஹிந்தியில் வந்து இந்த 10 சொற்கள் கொடுத்துருவாங்க. அந்த சொற்களுக்கு உண்டானதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க வாக்கியம் அமைக்க சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கும் 2 மார்க்கு. இங்கே மொத்த மார்க் வந்து 10 மார்க்கு. அவங்கள வந்து இங்கே மொத்த கொஷின் 10 கொடுத்துருக்காங்க. வந்து ஏதாவது 5 எழுதி சொல்கிறதுனால ப்ராக்கெட் அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராக்கெட்டில் வந்து எந்த நம்பர் உங்களுக்கு தெரியுது 1லேருந்து 10 வரைக்கும் ஏதாவது 5 எழுதுனா போதும். இப்போ 2 தெரியுது அப்படின்னா இங்கே 2ன்னு போடுங்க. இங்கே வந்து 4 தெரியுது அப்படின்னா 4ன்னு போடுங்க. 5னா 5. ஏதாவது அந்த 10ல் எது தரவாக தெரியுங்களோ அந்த நம்பர் போட்டு தான் அந்த ப்ராக்கெட்டில் எழுதணும். நான் வந்து முழுமையாக என்ன பண்ணியிருக்கேன், 10க்குமே நான் ஆன்சர் எழுதியிருக்கேன். அந்த 10 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் 10ம் படிச்சிங்க. ஆன்சர் எழுதுறது மட்டும் வந்து 5 மட்டும் எழுதுங்க. இந்த கொஷினுக்கு உண்டாந்து கீழே வந்து அண்டர்லைன் ஃபுல்லாக அந்த வார்த்தைக்கு வந்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து முக்தம்மா. முக்தம்மா அப்படின்னா வழக்கு. அதாலத்துமே முக்தம்மா சல் ரகாஹே. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே ரகான் இருக்குது. ரகானா வந்து கண்டினியூஸு. நீதிமன்றத்தில் வழக்கு வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. சம்சயா யகாம் கோகி சம்சயா நகிஹே. ஃபைஸ்லா அதாலத்துமே ஆஜி ஃபைஸ்லா சுனாயேங்கே. அதாலத்து அப்படின்னா நீதிமன்றத்தில் வந்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. சவுங்குனா அப்படின்னா வந்து அதிர்ச்சி அடைதல், எதிர்பாராமல் நடக்கிறது. புலிஸ்கு தேக்குக்கர் சோர் சவுக்குனா படா வந்து போலீஸ் வந்ததுனால. புலிஸ் அப்படின்னா வந்து போலீஸ்னு அர்த்தம். புலிஸை பார்த்தவுடன் சோர்னா திருடர்கள் என்ன பண்ணாங்க, அதிர்ச்சி அடைந்தனர். பிரணாலி ஹமாரி சிக்ஷா பிரணாலி சந்தேஷ் ஜனக்கு நகிஹே. பராஜித் தே दुखो से पराजित मांग होना. दरिका मुझे काम करने का दरिका मालूम है. महामारी கொரோனா एक महामारी रोग है. கொரோனா என்பது ஒரு தொற்று நோயாக இருந்தது. குலாம் அடிமை. மை கிஷி கா குலாம் நகிகை. நான் வந்து யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன். மம்தா அப்படின்னா வந்து பாசம்னு அர்த்தம். மம்தாக்கி முருத்து ஹை. அம்மா வந்து அன்பின் வடிவமாக இருக்கிறார். 7th ரோமன் நிம்ன கதியாம்ச கா தியான் சே படுகர் நீச்சே தியே பிரசன்னக்கே புத்தர் லிக்கியே. இந்த கத்தியாம்சம் அந்த பேராகிராஃப்க்கு வந்து இந்த பேராகிராஃப் கீழே படுக்கர்னால் வந்து இந்த பேராகிராஃப் கீழே வந்து நாங்கள் கொஷின் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அதை படித்து பார்த்துட்டு என்ன பண்ணு நீங்கள் வந்து பதில் எழுதுங்க அப்படின்னு ஹெட்லைன் சொல்லியிருக்கேன். அதுக்கு மார்க் வந்து 6 மார்க்கு. இது ரொம்ப ஈஸி, இது விட்டு வந்துடாதீங்க. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. இதுலேயே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆன்சர் இருக்குது. இந்த 7th ரோமன் ஃபுல்லாக வந்து இங்கே கொஷின் வந்து 3 கொடுத்துருக்காங்க. அந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் வந்து இந்த டேஷில் ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். एथ रोमन किन तो प्रसन्न के
உத்தர் ஏக்கியா தோ வாக்கியமே லிக்கியே. இங்கே வந்து 8th லெவன் வந்து கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஈஸி. இது மொத்தம் வந்து இதுக்கு 2 மட்டும் எழுதி சொல்லியிருக்காங்க. 6 கொஸ்டின் கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது 2 மட்டும் எழுதுங்க. ஒன்றுக்கு 2 மார்க்கு. அவங்க ஆன்சர் எழுதுகிறப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 2க்கு மட்டும்தான் வந்து விடைக்கு வந்து ஆன்சர் எழுதுறது கோடு விட்டுருப்பாங்க. அந்த 6 கொஸ்டினில் வந்து எந்த உங்களுக்கு தரவாக தெரியுதோ அந்த 2 மட்டும் இங்கே ஆன்சர் எழுதுனா போதும். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒன்று இந்த ப்ராக்கெட்லேயே 1ன்னு போட்டிருக்கேன். இந்த 1க்கு உண்டான பதில் தான் இங்கே ஃபுல்லாக எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து லேக்கக்கு மண்மே கோன்சா பிரசன்னு விட்டு ரகாத்தே. லேக்கக் அப்படின்னா வந்து எழுத்தாளருடைய மனதில் வந்து என்ன கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. அவர் மனதில் வந்து ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருந்துச்சான். அதுதான் இந்த கொஷின். அதுக்குண்டான பதில் வந்து லேக்கக்கு மண்மே யக்கு பிரசன் ஹமேஷா உட்டு ரகாத்தா. இந்த கேள்வி இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதிட்டு அவர் மனதில் வந்து எப்பொழுதும் ஹமேஷா அப்படின்னா வந்து எப்பொழுதும் ஒரு மனதில் வந்து கேள்வி வந்து எழுதிட்டே இருந்துச்சான். என்னவென்றால் சபிய கோன்கை அவரு சபிய கோன்கை. சபிய அப்படின்னா நாகரிகம்னு அர்த்தம். நாகரிகம் உள்ளவர் யார்? நாகரிகம் வந்து சபியா அப்படின்னா இது கூட வந்து சேர்த்துக்கணும். நாகரிகம் இல்லாதவர் யார் அப்படின்ற கேள்வி வந்து அவர் மனதில் வந்து ஓடிட்டே இருந்துதான். சபியத்தாக்கா லட்சியக்கியாக. அப்போ சபியத்தா அப்படின்னா வந்து நாகரிகம் உள்ளவருடைய லட்சணம் வந்து என்னவாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி வந்து அவர் மனதில் வந்து ஓடிக்கொண்டே இருந்தது அப்படின்ட்டு இந்த ஆன்சர் வந்து இதில் நீங்கள் எழுதணும். அதே நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 6th ஒன்று, இங்கே நம்பர் 6ன்னு நான் கொடுத்துருக்கேன். 6th கொஸ்டின் வந்து சோர் லோகு ராத்துபர் கியாகர் ரஹேத்தா. 4 திருடர்கள் என்ன பண்ணாங்க? சோர்னா திருடன் அர்த்தம். திருடர்கள் வந்து இரவு முழுவதும் ராத்துபர் நம்மளே இரவு முழுவதும் வந்து அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. அதுக்கு ஆன்சர் பாருங்கள், இங்கே சோர் லோகு ராத்துபர் இரவு. இந்த 4 பேர் என்ன பண்ணாங்க? இரவு முழுவதும் ஹுவே அப்படின்னா கிணறுன்னு அர்த்தம். ஹுவே சே பானி கிணற்றிலிருந்து தண்ணி என்ன பண்ணாங்க? நிக்கல் ரகையை இறைத்து கொண்டிருந்தன. நைன்த் ரோமன் கிஷி ஏக்கு பாட்காஸ்ட் சாராம்ஸ் எழுது. இப்போ லெசனில் வர வந்து சாராம்ஸ் எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்கு. மொத்தம் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ருப்பியா கொடுத்துருக்காங்க. ருப்பியானா பணம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக வரும். அப்புறம் தக்ஷிண ஆப்பிரிக்காமே காந்திஜி, தென்னாப்பிரிக்காவில் காந்திஜி, அடுத்து சுவாமி விவேகானந்த். இந்த 3மே ஃபுல்லாக எஸ்ஏ. நீங்கள் தமிழ் மீனிங்கோட ஃபுல்லாக எஸ்ஏ போட்டிருக்கோம். அங்கே போய் ஃபுல்லாக படிச்சிங்க. அந்த 3ல் 2 படிச்சிட்டோட ஒன்று கண்டிப்பாக வரும். 10 மார்க்கு. 10th ரோமன் கிஷி ஏக்கு ஏகாங்கிக்கா சாராம்சில். ஏகாங்கி அப்படியே நாடகம் கொடுத்துருக்காங்க. இந்த நாடகம் வந்து 3 கொடுப்பாங்க. ஏதாவது நீங்கள் 1 மட்டும் ஏக்கு ஏகாங்கி ஒரு நாடகத்தை மட்டும் எழுத சொல்கிறாங்க. இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்கு. ஃபஸ்ட்டு வந்து பகுக்கி விதா, செகண்ட் வந்து ரீடிக்கி ஹட்டி, 3 வந்து பரிவர்த்தன். இந்த 3மே இம்பார்ட்டன்ஸு நல்லா பார்த்துங்க. இந்த 3வது 1 எழுதுனா போதும். 10 மார்க்கு. 11th ரோமன் கிஷி தோ பாத்திரம் கா பரிச்சய தீஜே. இந்த பாத்திரம் அப்படின்னா வந்து இந்த கேரக்டர் வந்து யார் இருக்காங்கன்றது அது அவங்கள பற்றி இது எழுதுறது. மொத்தம் இதுக்கு வந்து மார்க்கு 10 மார்க்கு. மொத்தம் இதில் டோட்டலாக 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது வந்து 2 மட்டும் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ராஜேஸ்வரி, உமா அண்டு அம்புஜா ராஜா, அடுத்தது குருதத்து, ஜல்காரிபாயி. இந்த 5மே ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஏதாவது 2 மட்டும் எழுதுங்க. ஒன்றுக்கு 5 மார்க்கு. நான் ஃபுல்லாக மீனிங்ஸ் ஃபுல்லாக அது எல்லாமே நடத்தியிருக்கேன். அங்கே பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டுறாதீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்க கேரக்டர் வச்சு நீங்கள் எழுதுறது தான். இரண்டு எழுதுங்க. மொத்தம் 5 மார்க்கு. ट्वेल्थ रोमन किन्की दो प्रश्न के उधर एक या दो வாக்கியமே லிக்கியே. மொத்தம் இது டோட்டலாக அதில் 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 2 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. இங்கே பின்னாடி வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து கோடு விட்டுருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th, 5th இதில் ஏதாவது 2 மட்டும் எழுதுங்க. மார்க் வந்து 2 மார்க்கு. இந்த 12th ரோமன் வந்து மொத்தம் 5 கொஸ்டின் வந்து ஏதாவது 2 எழுதணும். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் வந்து கமலாக்கி சாசே ராஜேஸ்வரி மம்தாக்கி மூர்த்திகை வந்து கமலாவுடைய சாஸ்திர கமலாவோட. தேர்டு கொஸ்டின் ஆன்சருக்கு வந்து
மகந்து மகந்திக்கு தோ சிஷியன் தே. மகந்த் வந்து ஒரு குருவோட பெயர். அந்த குருவுக்கு வந்து 2 சிஷியர்கள் இருந்தாங்க. இந்த இடத்துல தோன் போட்டுருங்க. 2 சிஷியர்கள் இருந்தனர். அவர்கள் வந்து கோவர்தன் தாஸ், அவர் நாராயண் தாஸ் தே. அந்த சிஷியனுடைய நேம் எழுதணும். ஒன்றுக்கு 2 மார்க்கு. லாஸ்ட் ரோமன் 13th ரோமனில் சந்தர்ப்ப சகித்ய கிஞ்சி தோகா பாவ சம்ஜாயே. சந்தர்ப்பம் இது ஃபுல்லாக எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மார்க் வந்து 10 மார்க்கு. இதுக்கு வந்து மொத்தம் இனி வந்து 2 மட்டும் எழுதினா போதும். மொத்தம் டோட்டலாக 5 கொடுப்பாங்க. நீங்கள் வந்து சந்தர்ப்பமும் பாவார்த்தையும் போட்டு நீங்கள் எழுதணும். ஒன்றுக்கு 5 மார்க்கு. அவங்களே இந்த 2 எழுதணுன்னு கொஸ்டின் இங்கே ப்ராக்கெட் கொடுத்து இந்த 2ல் அந்த 5 எது தெரியுமோ அதோடைய நம்பர் போட்டு தான் தெரியணும். உனக்கு வந்து 3 தெரியும் அப்படின்னா 3ன்னு போடுங்க. எனக்கு வந்து 5 தெரியும் அப்படின்னா 5ன்னு போட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு 1 தெரியும்னா எந்த கொஷின் தெரியுமோ அந்த கொஷினோட நம்பர் போட்டு இங்கே வந்து ஆன்சர் எழுதணும். இல்லை சந்தர்ப்ப பாவார்த்தன்னு போட்டு எழுதுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மார்க் 10 மார்க்கு. உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து கொஷின் பேப்பர் இந்த மாடலில் தான் கொடுப்பாங்க. ஆன்சர் எழுதுறதுக்கு இந்த மாதிரி தான் வரும். அதை வந்து கவனமாக நீங்கள் எழுதுங்க. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.